எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸால கடலை மாவு வச்சு சூப்பர் அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 10 to 15 கேஷ்யூஸ் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெய் எக்ஸ்ட்ரா தேவையே படாது. நம்ம ஊற்றினா அந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டுமே போதும். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் அண்ட் 1 கப்பு கடலை மாவு வச்சு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் நீங்கள் செய்யலாம். கெஸ்ட் எல்லாம் வரும்போது ரொம்பவே யூஸ்வலாக கேசரி எல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த நெய் அண்ட் கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகி நல்லா உருகி வந்திருக்கு. இப்போ இது நல்லாவே அந்த நெய்யெல்லாம் நல்லா வெளியில் வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸோ இது அடி பிடிக்காமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், டைம் ஆக ஆக உங்களுக்கு நல்லா தின்னாக ஆரம்பிக்கும், நல்லா தண்ணியாக ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், அது மேலே கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது சேர்க்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கடலை மாவு கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸே இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா லம்ஸே இல்லாமல் ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நல்லா வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லிக்விடி கன்சிஸ்டன்சி வரும். ரொம்பவே குயிக் தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். சூப்பராக இந்த ஸ்வீட் நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்பவே யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட பேசன் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இதில் வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு இருக்குது இல்லையா, ஸோ அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் சூப்பர் அண்ட் யம்மியான ஒரு இன்ஸ்டன்ட் கடலை மாவு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை விட குயிக்காக என்ன ஸ்வீட் ரெசிபி பண்ண முடியுன்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட ஸ்வீட் ரெசிபி யம்மி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எவ்வளோ யம்மியாக இருக்குது. ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. வெறும் 2 ஸ்பூன் நெய் மட்டும்தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஹல்வா மாதிரியும் சாப்பிடலாம், ஸ்வீட் மாதிரியும் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.